ஏசாயா அதிகாரம் 35. வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போ. அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலுசர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொறுக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எண்ணப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசைகட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதும் இல்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். தொடர்ந்து ஏசாயா 35 அதிகாரத்தை பார்க்க போகிறோம். நாம் இந்த அதிகாரத்திற்கு வரும் பொழுது தேவனை துதிக்க வேண்டும். ஏனென்றால் அர்மகதான் யுத்தத்தோடு உலகிலே உள்ள எல்லாவற்றிற்கும் முடிவு வந்துவிடவில்லை. இந்த அதிகாரம் ஒரு சிறந்த கவிதை முத்து என்று சொல்லலாம். இப்பொழுது தேவனுடைய நியாய தீர்ப்பின் அக்கினி அவிழ்ந்து போய்விட்டது. பட்டயம் உரையிலே போடப்பட்டுவிட்டது. மாலை நேரமாகிய பூமியின் பிரச்சனை முடிந்துவிட்டது. காலையாகிய 1000 வருட அரசாட்சியின் இனிய காலம் உண்டாகிவிட்டது. இந்த அதிகாரம் துயரத்திலிருந்து சமாதானத்திலே சென்று முடிவடைகிறது. இரவிலிருந்து உதயத்திலே, நியாய தீர்ப்பிலிருந்து ரட்சிப்பிலே, கண்ணீரிலிருந்து மகிழ்ச்சியிலே முடிவடைகிறது. உன்னத பாட்டு 2 அதிகாரம் 11-12 வசனங்களிலே சொல்லப்பட்டுள்ளது போல மாரிக்காலம் சென்றது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. ஆம், ஏசாயா 35 அதிகாரம் 1 வசனத்திற்கு வாருங்கள். வனாந்திரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். இங்கே முதலாவது பூமி சீர் செய்யப்பட்டதை பற்றியும் பாவத்தின் சாபம் நீக்கப்பட்டதை பற்றியும் பார்க்கிறோம். இது பூமியின் சரீரம். பத்திரிகையிலே இன்று வரும் செய்திகளை பார்க்கும் பொழுது ஆண்டுக்காண்டு பாலைவனத்தின் எல்கை விரிவடைந்து கொண்டே வருகிறதாக நாம் அறிகிறோம். இது இன்றைய உலகத்தின் நிலை. அவை குறையவில்லை. தண்ணீர் தட்டுப்பாடும் மண் அரிப்பும் இதை துரிதப்படுத்துகிறது. மேலும் இந்த மாசு உலகத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. 1000 வருட அரசாட்சியின் சூழ்நிலைக்கு எல்லாமே எதிராக இருக்கிறது. ஆனால் இவை எல்லாமே 1000 வருட அரசாட்சியிலே தலைகீழாக மாற்றப்படும். சாபம் நீக்கப்படும். இங்கே அழகாக சொல்லப்பட்டுள்ளது போல வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழும், கடுவழி கழித்து புஷ்பத்தைப் போல செழிக்கும். இது பூமியின் மகிழ்ச்சியான எதிர்காலத்தை குறித்த ஒரு அழகான ஓவியம். உங்களுக்கு பாலைவனத்தின் கடுமை தெரியுமானால் இந்த வார்த்தைகளின் இனிமையும் நிச்சயமாய் புரியும். இதில் சந்தேகமில்லை. தொடர்ந்து பாருங்கள். ஏசாயா 35 அதிகாரம் 2 வசனம். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பவைகளின் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையையும் நமது தேவனுடைய மகத்துவத்தையும் காண்பார்கள். இதற்கு மாறான ஒரு கருத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது 8 அதிகாரம் 22 வசனத்திலே சொல்லியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். சற்று கவனிங்கள், நான் வாசிக்கிறேன். ரோமர் 8:22. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து
பிரசவ வேதனைப்படுகிறது. ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே எல்லா சிருஷ்டிகளும் மகிழ்ச்சியோடு இருக்கும். மற்றும் ஒரு காரியத்தை ஏசாயா 35:3 பார்க்கிறோம். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். இங்கே மனிதர்களின் சரீரமும் மீட்கப்படுவதை பார்க்கிறோம். அவனுடைய மனமும் புதுமையடைகிறது. நாம் இந்த விதமான புதிய சரீரத்தை உடையவர்களாக மீட்கப்பட வேண்டும் என்று சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோட காத்துக் கொண்டிருக்கிறது. இது 1000 வருட அரசாட்சியிலே நடைபெறப் போகிற ஒரு காரியம். தொடர்ந்து பாருங்கள் 4ஆம் வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து, நீங்கள் பயப்படாதிருங்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை இரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். தேவனுடைய நியாய தீர்ப்பாகிய புயலின் மத்தியில் தேவனுடைய ஜனங்கள் மகிழ முடியும். காரணம் என்ன தெரியுமா? தேவன் வந்து தங்களை ரட்சிப்பார் என்பதை அவர்கள் அறிவார்கள். தேவனுடைய சபையானது மகா உபத்திரவ காலத்திற்குள்ளே வருவதில்லை என்ற நம்பிக்கையும் மகிழ்ச்சியையும் உடையதாக இருக்கிறது. தொடர்ந்து 5-6 வசனங்களை பாருங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிடரின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானைப் போல் குதிப்பான், ஊமையன் நாவும் கெம்பீரிக்கும். வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். நோய்கள் மற்றும் வேதனைகள், துயரங்கள் எல்லாமே மனிதனுடைய பாவத்தினாலே உலகத்திலே உண்டானவை. இது 1000 வருட அரசாட்சியிலே நீக்கப்படும். எத்தனை அருமையான சந்தோஷமான ஒரு செய்தி இல்லையா? ஏசாயா 35:7-9 வசனங்களை பாருங்கள். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாபரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொருக்கையும் நாணலும் உண்டாகும். அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும். அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராயிருந்தாலும் திசை கெட்டுப் போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்ட மிருகம் அங்கே போவதுமில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்களே அதில் நடப்பார்கள். 1000 வருட அரசாட்சியிலே இந்த பூமி எப்படியாக காணப்படும் என்பதனைத்தான் வேதம் இவ்வளவு அழகாக ஒரு ஓவியம் போல நமக்கு காண்பிக்கிறது. வசனம் 10 பாருங்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இதைவிட சிறந்த ஒன்றை உங்களால் சிந்தித்து பார்க்க முடிகிறதா? இந்த பாக்கியம் இஸ்ரவேலுக்கு மட்டுமல்ல, 1000 வருட அரசாட்சியிலே நுழையும் மீட்கப்பட்ட அந்நாட்களிலே பூமியிலே வாழும் புறஜாதியாருக்கும் உண்டு. பிரியமானவர்களே, சகரியா 14:16-17 வசனங்களை பார்ப்போம் என்றால், பின்பு எருசலேமுக்கு விரோதமாக வந்திருந்த எல்லா ஜாதிகளிலும் மீதியான யாவரும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ளும்படிக்கும் கூடார பண்டிகையை ஆசரிக்கும்படிக்கும் வருஷா வருஷம் வருவார்கள். அப்பொழுது பூமியின் வம்சங்களில் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை தொழுது கொள்ள எருசலேமுக்கு வராதவர்கள் எவர்களோ அவர்கள் மேல் மழை வருஷிப்பதில்லை. தேவனுடைய மனிதர் ஒருவர் இவ்வாறு கூறுகிறார், கவனியுங்கள். கர்த்தாவே, சீக்கிரமாய் வாரும், தாமதியாதேயும், இல்லாவிட்டால் ஜீவனுள்ளோர் தங்களுடைய நம்பிக்கையை விட்டு விடுவார்களே. தாமதியாதேயும், ஏனென்றால் இந்த பூமி நரகத்தைப் போல ஆகிவிடும். உம்முடைய சபை சிறு சிறு துண்டுகளாகி புழுதியாய் போய்விடும். உயிர்த்தெழுதல் நாளை துரிதமாக்கும். கல்லறை தன்னிடத்தில் உள்ள அழுகிப்போன சாம்பலான அழிந்து போய்க் கொண்டிருக்கும் எலும்புகளை மகிமையான நட்சத்திரங்களாக சூரியனாக திரும்பத் தரட்டும். உம்முடைய மணவாட்டி வாரும் என்கிறார். எல்லா சிருஷ்டிகளும் வாரும் என்கிறார்கள். ஆம் கர்த்தாவே, நீர் வாரும். சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. இவ்விதமாக ஏசாயா புஸ்தகத்தின் 1ஆம் பகுதி 1000 வருட அரசாட்சியின் ஆசீர்வாதங்களோடு நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரமாகிய அடுத்த பகுதிக்குள்ளே நாம் கடந்து செல்ல இருக்கிறோம்.
இன்று நாம் கேட்ட சத்தியங்களை சற்றே நம் மன கண்முன் கொண்டு வருவோமா? அவருடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இந்நாட்களிலே உலகத்திலே நடைபெற்றுக் கொண்டு வரும் பூமி அதிர்ச்சிகளும், யுத்தங்களும், பகைகளும், சமாதான குறைவும் அவருடைய வருகை சீக்கிரம் சீக்கிரம் என்று நமக்கு அறிவித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய வருகையை சந்திக்க நாம் ஆயத்தமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல கர்த்தாவே, இன்னும் உம்முடைய வசனத்தின் மூலமாக நீர் எங்களோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் என்ற வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையிலே வந்துவிடாதபடி நீர் உணர்த்தும் பொழுதே நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமானவர்களாக காணப்பட காத்துக்கொள்ளும். யார் யாருடைய உள்ளங்களிலே துயரத்தோடும் பாரத்தோடும் வாழ்கிறார்களோ அவர்களுக்கு உம்முடைய சமாதானத்தை தாரும். பாவத்தின் மேலே வெற்றி இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி பாரும். உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமையை அவர்களுடைய வாழ்க்கையிலேயும் அவர்கள் அனுபவிக்கவும் ஒவ்வொரு நாளும் திருப்தியோடும் மன மகிழ்ச்சியோடும் உமக்குள்ளே நிலைத்திருக்க கிருபை செய்யும். மீட்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.